ரெண்டு பொட்ட பிள்ளைய பெத்தேன்னு தான் பேரு. ஒருத்தையாவது ஒரு வேலை செய்யறாளா? ஒண்ணுக்கு சலிச்சதே கிடையாது. என்ன ராணியக்கோ வேலை மும்மரமா நடக்குது போல. வாட்டி சின்ன பொண்ணு, என்னத்த வேலை நடக்குது? நான் தானே உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏக்கோ அதான் உங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்குதுல்ல, யாரும் எவ்வளவு ஒருத்திய செய்ய சொல்ல வேண்டியதானே. அவளுக்கு ரெண்டு பேர் செஞ்சுட்டாலும் இங்க பாரு, துணி எல்லாம் சுத்தி சுத்தி முடிச்சு போய் கிடக்குது. அதை கூட எடுத்து போட மாட்டேங்கிறாளுங்க. இவளுக்கு செஞ்சிருவாளுங்களாக்கும். அது என்னமோ சரிதான்க்கா, நாமெல்லாம் நம்ம அம்மாவுக்கு எப்படி எல்லாம் வேலை செஞ்சு கொடுத்தோம், என் பிள்ளையும் அதே மாதிரி தான் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேங்காக்கா. சின்ன பொண்ணத்தே, வந்தது வராததுமா எங்களை வத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா உன்னைய மட்டும் சொல்லலம்மா, எனக்கு ஒண்ணு பிறந்திருக்குல்ல அதையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏமா இப்ப தானமா என்னைய காடிக்கு போயிட்டு வர சொன்னீங்க, அதானமா போயிட்டு வந்தேன். ஏ வாடி வள்ளி, நம்ம என்ன செஞ்சாலும் இந்த அம்மாமாருங்க நம்மள குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏட்டி, இந்த அம்மாமாருங்க எப்படி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாவம்னு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணிடுங்களாட்டி நீங்க? ஏட்டி அப்புறம் நம்ம ஹெல்ப் பண்ணாலும் நம்மள ஹெல்ப் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க, அதுக்கு பேசாம ஹெல்ப் பண்ணாமலே இருந்துருங்க டி. ஏட்டி வள்ளி வீட்டுக்கு வா, உன்னை விளக்கமாறால சாத்துறேன். ஏக்கோ நீங்க ஒத்தையிலே கடந்து வேலை செய்யறீல, நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆடியாத்தி, இது என்னட்டி புதுசா இருக்கு? நீ எல்லாம் ஹெல்ப் பண்ற ஆளே கிடையாது, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். எப்படி இந்த ராணியக்கா கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே, நம்ம கிட்ட சொன்னா அம்புடத்தையும் கொதவலைய கடிச்சு துப்பிடுவாங்களே. ஏட்டி உங்களுக்குலாம் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசையா இல்லையாட்டி? எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம தெரு புள்ள இன்னைக்கு நான்வெஜ் தான், அப்படியே வாசனை சும்மா கம 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 கமான்னு வருதுட்டி. ஆட போடி நீ வேற, எங்க அம்மா கிட்ட பிரியாணி கேட்டானா எங்க அம்மா செருப்பாலே எடுத்து அடிக்கும். நீ வேற கடுப்பேத்தாதடி. ஆமா வள்ளியக்கா, காலையில எங்க அப்பா மீன் எடுத்துட்டு வருமான்னு கேட்டாங்க எங்க அம்மா கிட்டக்கா. உடனே எங்க அம்மா இருந்துகிட்டு எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த காய்கறி முடிகிற வரைக்கும் மீனும் கிடையாது ஒரு மானும் கிடையாதுன்னு சொல்லி போடுச்சு. ஏட்டி உங்க அம்மா மான் குழம்புலாமா வைப்பாங்க? சும்மா ஒரு புலோல சொன்ன நீங்க வேற, எங்க அம்மா மீன் குழம்பையும் கேவலமா தான் வைப்பாங்க, இதுல மான் குழம்பு வேற வைப்பாங்களாக்கும். கேட்டும் பிரோஜனம் இல்லடி, வாங்கி தர மாட்டாங்க, அதான் கடுப்பா இருக்கும். சும்மா ஒரு வாட்டி கேட்டு பாருங்க டி. எம்மாடா, சின்ன பொண்ணு ஹெல்ப் பண்ணவும் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. என்ன டீ, எதுக்கு கூப்பிட்ட? எங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுமா. பிரியாணி தானே டீ, நான் வேற என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சரி அப்ப பிரியாணினா ஒரே இதா போட்டு முடிச்சிடலாம், எல்லாமே வேலையும் மிச்சமாயிரும். சரி 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 டீ, நான் செஞ்சு தாரேன். ஏமோ அந்த அத்தைய பாத்தியாமா, கேட்டோனே செஞ்சு தராங்க, நீயும் தான் இருக்கிறியே. ராணியக்காவெல்லாம் குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க என்ன. கண்டிப்பா இதுல ஏதாவது உள்குத்து இருக்கும், நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம் சரியா? நீங்களும் தான் இருக்கிறீங்களே, எது கேட்டாலும் செஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ராணியக்கா அப்படியெல்லாம் செய்யற ஆளு கிடையாது, இதுல என்னமோ இருக்கு. சரி அப்படியே செஞ்சாங்கன்னா இங்கேயே ஒரு சட்டி குக்கர்லயும் தின்னுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான், வேலை மிச்சமாயிரும் நம்மளுக்கு. ஏட்டி சின்ன பொண்ணு. என்னக்கோ எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏட்டி இந்த கத்திய புடி, அப்படியே உட்காரு. எதுக்கு ராணியக்கோ என் கையில கத்திய கொடுத்தீங்க? வேற ஒண்ணும் இல்லட்டி, காயெல்லாம் நிறைய இருக்கு, எப்படியும் நான் ஒத்தால கட் பண்ணணும் அப்படின்னா நேரம் ஆகும். நீ எப்படி இருந்தாலும் நான் இங்க சமைச்சேன்னா நீங்க தின்னுட்டு தான் போவேன். அதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டணும், வேலை முடிஞ்சிரும்ல. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாட்டி, காய்கறி நறுக்கி காய்கறி பிரியாணி போட போறேன். அதான பார்த்தேன், ராணியக்கா உடனே சரின்னு சொல்லும் போதே கண்டிப்பா அதுல ஏதோ உள்குத்து இருக்கும்னு நினைச்சேன். பிரியாணியை பண்றதுக்கு என்னடி இருக்கு உள்குத்து வெளிக்குத்து? நீ இந்த காய்கறியை கட் பண்ணலன்னு வச்சுக்கோயே, ஒரே குத்தா குத்தி போடுவேன், ஒழுங்கா வெட்டுடி. எம்மா நீ தானமா சொன்ன, இப்ப என்னம்மா காய்கறி வெட்டுறாங்க? என்னட்டி சின்ன பொண்ணு, உன் மாய்கிட்ட சொல்லிதான் கூட்டு வந்திருக்க போலியே. ஏக்கா ஆவ கிடக்குற லூசு, ஆவ சொல்றதெல்லாம் நீங்க கண்டுகிட்டு இருக்காதீங்கக்கா, விடுங்கக்கா. காயெல்லாம் ஒண்ணு கட் பண்ண வேண்டாம் என்ன, பிரியாணி பண்றதா இருந்தா பண்ணுங்க, இல்லன்னா ஒண்ணு வேணாம் சும்மா கிடங்க. ஏட்டி காய வெட்டாம எப்படி பிரியாணி பண்றது? நாங்க கேட்டது ஒரு காய்கறி பிரியாணி இல்ல, சிக்கன் பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணி கேட்டோம். ஏட்டி வெள்ளக்கமாத்த எடுத்தேன்னு வச்சுக்கோ, எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்த காய்கறி அம்பிட்டு கிடக்கு, அதெல்லாம் அள்ளிக்கு வீணா போக மாட்டி. அதுல உனக்கு சிக்கன் பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணி கேக்குதா? காய்கறி பிரியாணி தான் செய்வேன், அதை தின்னா தின்னுங்க, இல்லன்னா பேசாம கடங்க. சாம்பார் கூட வச்சுட்டு போயிடுவேன் பாத்துக்கோ. இப்ப என்னட்டி நம்ம பண்ணுறது? அம்மா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காட்டி, வேணாம் விடு. என்ன ராணியக்கா நீங்க, பிள்ளைல எவ்வளவு ஆசையா கேக்குதுங்க, செஞ்சு கொடுக்கறதுல இப்ப என்ன ராணியக்கா ஆக போகுது, செஞ்சு கொடுக்க வேண்டியதானே.
இது நல்லா இருக்கேட்டி நீ பேசுறது. நீயும் அவளும் இங்க வந்ததே ஓசனை தின்னுட்டு போறதுக்கு தானே. அந்த ஓசனை தின்னுட்டு போறதுக்கு காய்கறி வச்சு பிரியாணி செஞ்சா பத்தாதா? இல்ல சிக்கன் வேற இருக்குதோ? ஏக்கோ 1 கிலோ பிரியாணி வாங்கினாலே அதுல நான் என்ன ஒரு 2 துண்டு திம்பேனா? என் மாவு ஒரு 1/2 துண்டு திம்பாளா? இதுல என்னக்கா உங்களுக்கு குறை வந்துட போகுது? ஏட்டி இவ்வளவு நேரம் என் மாவுளுக நல்லா தான் இருந்தாளுங்க, இப்பதான் இந்த மாதிரி கேட்காளுங்க. எனக்கு தெரிஞ்சு நீ தான் என்னத்தையும் பிளான் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி கூட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உன் மாவத்தான் என் பிள்ளைகிட்ட என்னமோ சொன்னா அதைத்தான் இவளுக்கு கேக்குறாளுங்க. ஒழுங்கா இடத்த 2 பேரும் காலி பண்ணிருங்க, இல்லைன்னா மண்ணை உடைச்சு போடுவேன். ஆஹா, நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. என்ன ராணியக்கா, சிக்கனை வாங்கி இப்ப செஞ்சா என்ன குறைஞ்சாக்கா போயிருவீங்க? ஏட்டி அதுக்கெல்லாம் இல்லட்டி சின்ன பொண்ணு, ஆல்ரெடி எனக்கு இப்போதான் வேலை செஞ்சு காலெல்லாம் கடுக்குது. இதில் சிக்கனை வாங்கிட்டு வந்து அதை வேற க்ளீன் பண்ணி அதை வேற கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை வெட்டி செஞ்சு காய்கறி எல்லாம் இது பண்ணி நறுக்கி செய்யணும் இல்லட்டி. நானும் பாவம் தானே, பிள்ளைகளும் கஷ்டப்படதான் செய்யும். எனக்கும் செஞ்சு தரணும்னு ஆசையாக தாண்டி இருக்கு. ஆனால் எனக்கு காலு கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுட்டி, என்னால் முடியாதுட்டி செய்கிறதுக்கு. என் உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்கணும்ல. நேற்று வேற இந்த ஏகாதசி இருந்ததுனால வீட்டில் எல்லாம் சுத்தம் பண்ணி நீட் பண்ணி க்ளீன் பண்ணி நேற்று நல்லா பூஜை எல்லாம் போட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கே அம்பிட்டு வேலையாயிருச்சு எனக்கு. அதில் இன்னைக்கும் சரி காய்கறினா வீட்லேயே இருக்குது, எடுத்தோமா நறுக்குனமா சும்மா போட்டோமா ஒரு அடியாக வேலை முடிஞ்சிரும் டி. அதனால தாண்டி யோசிச்சேன். என்ன ராணியக்கா, இப்ப என்ன உங்களுக்கு சமைக்கணும் அப்படித்தானே? அப்ப நீயே செஞ்சு தாரியாட்டி சின்ன பொண்ணு? ஐயோ ராணியத்தே, அது மட்டும் வேணாம். எங்க அம்மா சிக்கன் பிரியாணி செஞ்சாலே அது வெஜிடபிள் பிரியாணியோட மோசமா இருக்கும். பாத்தீங்களா ராணியக்கா, என்ன கிண்டல் பண்றதுக்கு வேற யாரும் வேணாம், என் பொண்ணே போதும். என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துற பாருங்க. அதுவும் சரி தாண்டி, இப்ப என்ன செய்யறது? இனிமேல போய் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தெல்லாம் செய்ய முடியாதுடி. இந்த காய்கறியை வெட்டி செய்ய வேண்டியதான், வேற என்ன செய்ய? ஏக்கா, என்கிட்ட கைவசம் ஒரு ஐடியா இருக்கு, அதை நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா? என்னடி ஐடியா சொல்லு. நம்ம பாப்பத்தி அக்காவும் மகேஷ் அக்காவங்களும் சேர்ந்து ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்காங்க. அது ஒரு 5 நம்ம சொன்னால் மட்டும்தான் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்களாம். அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கக்கா. அது என்னடி பக்கெட் பிரியாணி? ஏம்மா உனக்கு பக்கெட் பிரியாணி தெரியாதாமா? இந்த பக்கெட்ல வச்சு கொண்டு வந்தா அதுதான் பக்கெட் பிரியாணி. அது சரிடி, அது என்ன பக்கெட்? ஈய பக்கெட்டா இல்ல பிளாஸ்டிக்கா இல்ல என்னது? என்ன பக்கெட்னு தெரியணும்ல, அதான் கேட்டேன். ஏம்மா நீ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு கொண்டுட்டு போறலம்மா, அது மாதிரி தான் அந்த பக்கெட் இருக்கும். அதில் 5 பிரியாணி நம்புற அளவுக்கு கொடுப்பாங்க. நம்ம இன்னும் நிறைய வாங்கினோன்னா அதை அப்படியே இன்னும் நம்ப பெரிய பெரிய பக்கெட்டாக கொடுப்பாங்க. அந்த பக்கெட்டை நம்மளே வச்சுக்கலாமா, அவங்க கேட்க மாட்டாங்க திருப்பியும். ஏன் சின்ன பொண்ணு, இவ சொல்றது உண்மையாட்டி? அந்த பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு அந்த பக்கெட்டை நாமளே வச்சுக்கலாமாக்கும்? ஆமாக்கா, பக்கெட் பிரியாணி வாங்கினா அந்த பக்கெட் நம்மளுக்கு தான். அப்படியாட்டி? போன மாசம் மசாலா அரைக்கிறதுக்கு அந்த பாப்பாத்தி புது பக்கெட் கொண்டு வந்தாடி. நான் அப்ப கேட்டதுக்கு பக்கெட் பிரியாணி வாங்கினதுக்கு இந்த பக்கெட்டுன்னு சொன்னாட்டி என்கிட்டக்க. பாத்தீங்களா? ஆமாக்கா, அந்த பக்கெட்டு நம்மளுக்கு தான். நீங்க பிரியாணி வாங்குனீங்கன்னா அந்த பக்கெட்டு உங்களுக்கு தான்க்கா. அதெல்லாம் சரி தாண்டி, ஆனா பிரியாணி ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும்ல. எம்மா வாங்குவோம்மா, உனக்கும் வேலை மிச்சமாகும்ல. நாங்களும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கறியெல்லாம் திம்போம், எங்களுக்கும் ஆசை நிறைவேறிடும். உனக்கும் ஒரு புது பக்கெட்டு கிடச்சிரும், நீயும் எல்லாருக்கிட்டையும் காட்டலாம்லம்மா. வாங்குவோம்மா. ஏட்டி எனக்கு அந்த பிரியாணி மேலாம் ஆசை இல்லை, ஆனா காசு கொடுக்காமலே அந்த பக்கெட் தராங்கல்ல, அந்த பக்கெட் மேலதான் ஆசை. ஏமா நீ என்ன லூசா? அதான் அந்த பிரியாணிக்கு காசு கொடுக்குறல்ல, அதால தானே பக்கெட் தராங்க. அதெல்லாம் என்னமோ எனக்கு தெரிய மாட்டேங்குதுடி. ஆனால் இந்த துணி கடைக்கெல்லாம் போனால் இந்த கட்டை பை பிரியா வாங்கிட்டு வரணும். அப்புறம் இந்த காய்கறி கடைக்கு போனால் இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் பிரியா வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எனக்கு ஆசை அதிகம்டி. ஏதாவது ஒரு பொருள் பிரியா கிடைச்சாதான் என் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி திருப்தியா இருக்கும். அப்பன்னா அம்மாவுக்கு பக்கெட் பிரியாணி வாங்குறதுக்கு ஓகே. எங்களுக்கு 4 பிரியாணி போதும்டி, நாங்கள் வீட்டில் 4 பேர் தானே இருக்கோம். ஏக்கா, எனக்கும் என் அவளுக்கு சேர்த்து ஒரு பிரியாணி போதும்க்கா. நாங்க ஒல்லு குச்சியாட்டம் தானே இருக்கோம், அதனால எங்களுக்கு 1 போதும். என் வீட்டுக்காரும் இல்லைன்னு பாத்துக்கோங்க, அவரு வேலைக்கு போயிட்டாரு. நானும் என் மகளும் தான், 1 போதும்க்கா. ஆளை பார்த்தா ஒல்லி குச்சியாட்டம் தாண்டி இருக்கீங்க, ஆனா திங்கிறது மட்டும் மாடு கணக்கில் திம்பிங்க. ஏக்கா, என் அவளே ஒரு புள்ள பூச்சிக்கா. அவ ஒரு கிளாஸ் தண்ணிக்கு மேல எதுவும் குடிச்சுக்க மாட்டாக்கா. போதும்க்கா எங்களுக்கு. அப்படியாட்டி? சரி, அப்போ ஒரு பக்கெட் பிரியாணி நீயே ஆர்டர் போட்டு விடு. ஐ ஜாலி ஜாலி. ஆமா சூப்பர் சூப்பர். பக்கெட் பிரியாணி சாப்பிட போறோமே.
எப்படியோ டி நானும் எங்க அம்மாவும் பிளான் போட்டு வந்தது சக்சஸ் ஆயிருச்சு. அப்படி என்ன டீ பிளான் போட்டீங்க? அது ஒன்றும் இல்லை டி, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பக்கெட் பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அதான் நாங்கள் ஃபோன் போட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு கேட்டோம். அவங்க மினிமம் அஞ்சாவது ஆர்டர் சொல்லணும், அப்போ தான் எங்களால் கொண்டு வர முடியும், ஒன்றெல்லாம் டோர் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் சரின்னு உங்ககிட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரி மூட்டி விட்டோம். நீங்களும் ஏமாந்து ஆர்டரை போட்டு விட்டீங்க. ஸோ எங்கள் பிளான் சக்ஸஸ். பரவாயில்ல டி, எப்படியோ எங்களுக்கும் ஒரு லாபம் தானே இதுல. நாங்களும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆச்சுல்ல. விடு விடு ஏட்டி, அந்த பக்கெட் பிரியாணில பக்கெட்டை என்கிட்ட தான் கொடுக்கணும். இப்பயே சொல்லிவிட்டு பாத்துக்கோ. ஏன்னா நாங்க தானே 4 பிரியாணி ஆர்டர் போடுறோம், நீ 1 தானே போடுற. ஐயோ ராணி அக்கா, எனக்கு அந்த பக்கெட்டும் வேணாம், அந்த பக்கெட்ல இருக்கிற மூடியும் வேணாம், எனக்கு பிரியாணி மட்டும் போதும் ராணி அக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியாணி வந்துரும் டி, வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். அங்க பாருடி, அவன் வந்துட்டான் போல. இரு நான் போய் வாங்கிட்டு வாரேன். ஏட்டி என்ன பிரியாணி வந்துருச்சா? ஏம்மா பிரியாணி வந்துட்டுமா, வா நம்ம சாப்பிடுவோம். சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், அப்புறம் ஆறி போயிடும். ஏட்டி நான் உனக்கு ஒன்று சொல்லவா, எங்க அம்மா சூடா பண்ணாலும் நல்லா இருக்காது, ஆறி போய் பண்ணாலும் நல்லா இருக்காது. அதனால தான் பிளான் பண்ணி நாங்க பிரியாணி ஆர்டரே போட்டோம். உங்க அம்மாவுக்கு காதுல கேட்டுற போது சும்மா இரு நெட்டவலி. வாவ், பிரியாணி பாக்குறதுக்கு அதுவும் அந்த முட்டையோட சேர்ந்து மேல நல்லி துண்டு எல்லாம் வச்சிருக்காங்களே, சும்மா சூப்பரால இருக்கு. அம்மாவுக்கு அந்த பாட்டை பாடுவோமா நம்ம? ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலில் உன் போல் ஏதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா. எதுக்கு டி இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிய? ரொம்ப நெஞ்சு நக்குறீங்களே. வேற எதுக்கு, நீங்க தான் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்குத்தான் தே. சரிடி நெட்டவலி, உங்க அம்மா எங்க? ராணியக்கோ இந்தாதான் இருக்கேன், வந்துட்டேன் இருங்க. ஏம்மோ வேமா வாமா, என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க? எங்கட்டி போன சின்ன பொண்ணு? அது ஒன்னும் இல்ல ராணியக்கோ, அந்த பக்கம் புறா போச்சு. அதான் சரி அதை புடிச்சு நாளைக்கு குழம்பு அடிச்சு வச்சிடலான்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், ஓடி போயிடுச்சுக்கோ. முத இங்க இருக்கிற இந்த பக்கெட் பிரியாணி தின்னு, அதுக்கப்புறம் நீ புறா கிராவ பாரு. சரி ராணிக்கோ, சரி வாங்க சாப்பிடுவோம், அப்புறம் சூடு ஆறிற போகுது. லெக்கன் பீஸ் எல்லாமே இருக்குது வேற, வாங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான்.